ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, என் பையனுக்கு மொட்டை அடிக்க போகிறோம். அதுதான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம். மார்னிங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் நேரமே கிளம்பிட்டோம். நான் எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா 5:30 ஆகிருச்சு. இந்த விளாக் பார்த்திங்கன்னா சண்டே எடுத்தது தான். ஸோ சாட்டர்டே நைட்டே பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸையும் நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி நான் வியர் பண்ண போகிற ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன் குர்த்தி தான். சாரீ வியர் பண்ணலான்னு தான் இருந்தேன். பட் கம்ஃபர்டபுளுக்காக கடைசி நேரத்தில் பிளான் சேஞ்ச் பண்ணி இந்த குர்த்திக்கு மாறிட்டேன். எல்லோரும் நேரமே கிளம்பிட்டு இருந்தோம். பட் தம்பி மட்டும் நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஸோ அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தொட்டியில் போட்டுட்டு நான் குளிக்க போகலான்னு கிளம்பிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா விடிஞ்சே போச்சு. என்னோடய பையன் ஜோகனுக்கு பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு மொட்டை. ஸோ குலதெய்வ கோயிலில் தான் அடிக்கணும் அப்படின்ட்டு தான் குலதெய்வ கோயிலுக்கு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்கள் குலதெய்வ கோயில் பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்குது. நாங்கள் இப்போ இருக்கிறது கரூர். ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனாக எல்லாம் பண்ணலை. சிம்பிளாக ஃபேமிலி மெம்பர்ஸோட மொட்டையை அடிச்சுட்டு சக்கரை பொங்கல் வைக்கிறது தான் பிளானு. 2 காரில் பார்த்திங்கன்னா போயிருந்தோம். ஒரு காரில் நான், அம்மா, அப்பா, அத்தை எல்லாம் போயிருந்தோம். இன்னொரு காரில் தம்பி, மாமா எல்லாம் வந்திருந்தாங்க. ட்ராவல் டைமில் டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ ஒரு டீ கடையில் பார்த்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். டீ கடைக்கு வெளியே பார்த்திங்கன்னா அஜித் போஸ்டர் ஒட்டியிருந்தது. பார்த்தது ரொம்ப குஷி ஆகிட்டேன். எனக்கு அஜித்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த கெட்டப் ஃபோட்டோவில் பார்க்கவும் எனக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். கோவில் பார்த்திங்கன்னா நல்லா மெயின்லேயே தான் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா கோயிலோட ஓவர் வியூ. நல்ல சக்தி வாய்ந்த கடவுள். போனதும் பார்த்திங்கன்னா நான் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா கீழே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். தம்பிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மொட்டை எடுக்க போகிறதுனால முடியோட நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கேமரா எடுத்து வச்சுட்டு இருந்தார். இது பார்த்திங்கன்னா என் தம்பிங்க 2 பேர் அவனுக்காக சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இது என் ஹஸ்பண்ட் கூட தெரிஞ்சிருக்க மாட்டிருக்கு. அப்புறம் அவனை உட்கார வச்சு கீழே ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்படியே அதில் உட்கார வச்சு சில ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கோயிலில் கூட்டம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மொட்டை போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் மொட்டை போட போயிட்டோம். தம்பி பார்த்திங்கன்னா மொட்டை போடும்போது ரொம்ப அழுதான். என்னால் வீடியோவே எடுக்க முடியல. ஸோ சின்னதாக ஒரு கிளிப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மொட்டை அடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவனுக்கு தலையெல்லாம் சந்தனம் தடவி விட்டாச்சு. இப்போ ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி இருந்தான். மொட்டை அடிக்கும்போது தான் ரொம்ப அழுதான். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிட்டான். அடுத்து சாமி கும்பிட்றதுக்காக தேங்காய், பழம், பூ, பத்தி எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இனி சாமி கும்பிட்றது மட்டும்தான் பாக்கி. அப்புறம் எல்லோரும் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம். சாமிக்கு பார்த்திங்கன்னா இப்போ அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே கோவில் பூசாரியே பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் போட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் ஒன்றொன்னா தொன்னையில் போட்டு வைக்கும்போது என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு இருந்தார். சாமி பிரசாதனாலே சொல்ல தேவையில்லை. நெய் ஊற்றி முந்திரி திராட்சைலாம் நிறைய போட்டு டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டு கிளம்புறதுக்கு பார்த்திங்கன்னா மணி 11 மணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு எல்லோரும் சாப்பிட்டு போகலான்னு சங்கீதா ஹோட்டல் கிளம்பிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே சைவம் தான். ஸோ வெஜ் ரெஸ்டாரண்ட்டாக சங்கீதா செலக்ட் பண்ணாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஊத்தாப்பம் சொல்லியிருந்தேன். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரோஸ்ட்டு, சாம்பார் சாதம், பிரியாணி இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சாம்பாரில் பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டப்போ கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்துச்சு. மற்றபடி குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஹோட்டல் ஆம்பியன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12 மணிக்கிட்ட அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்புறப்ப தான் நாங்கள் கடைசியாக ஆர்டர் பண்ண கொழுக்கட்டை வந்துச்சு. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட்டாக அங்கே போனது ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்க பூரணம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே அந்த கொழுக்கட்டையை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு காஃபி வந்துச்சு. காஃபி குடிச்சிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரூர் போகிறது தான் பிளானு. வர வழியில் பார்த்திங்கன்னா செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா நேரமே இருந்தனால தம்பியும் சமாளிக்க முடியல. நாங்கள் வீட்டுக்கு வர பார்த்திங்கன்னா மணி 2 ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய் பாய்.